போட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாலிப கவிஞர் வாலி, அடடா நல்ல ரைமிங்காக வருது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, நம்ம வாலிக்கு நம்ம ரசிகர்கள்லாம் சேர்ந்து கொடுத்த புனைப்பெயருங்க அது. அவரை சொந்தமாக வாலிப கவிஞர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 1960களில் ஆரம்பித்த அவருடைய திரைப்பயணம் இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்கிற அஜித் விஜய் வரைக்கும் பாடல்கள் எழுதுகிற அளவுக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலங்களுக்கு மேலே அவர் திரைத்துறையில் இருந்துட்டு வராருங்க. அதாவது ஒரு காலத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு பெரிய பிப்பம் தமிழக திரையுலகத்தையே பாடல்களில் ஆண்டுகிட்டு வந்த நேரத்தில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவங்களுக்கும் கண்ணதாசனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால தான் நம்ம வாலிக்கு வாய்ப்பு கிடைச்சது எம்ஜிஆர் அவங்களுடைய பாடல்கள் எழுதுறதுக்கு. இப்படி இருந்த நேரத்தில் அவர் அந்தந்த நேரத்தில் என்னென்ன ட்ரெண்டோ அதுக்கு தக்கன வரிகளை போட்டு சாபாஸ் அப்படின்னு கேட்குறவங்கள சொல்ல வைக்கிற அளவுக்கு அவருடைய பாடல் திறமை எழுத்துக்களில் இருந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் சிவாஜி கணேசன் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுக்குலாம் அவங்கவுங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஸ்டைலுக்கும் அவங்க பாணிக்கு ஏற்ற வார்த்தைகளை போட்டு ரசிகர்களை தியேட்டரில் துள்ளி குதித்து ஆடுற அளவுக்கு அவங்களோட வரிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடக்கூடிய ஆள் தான் நம்ம வாலிப கவிஞர் வாலி. இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரைட்டர் கம் டேரக்டர் இருக்கிறார் பாருங்க, நம்ம பாக்கியராஜ் தாங்க நம்ம ஒருங்கா அப்படின்னு சொல்லிட்டு வருவார் பாருங்க, முந்தானே முடிச்சு கொடுத்தாரு அந்த பாக்கியராஜ் இருக்கார் பாருங்க. அவர் அவருடைய படங்களுக்கு இளையராஜா தான் ஆஸ்தான இசையமைப்பாளராக வச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்கிற நேரத்தில் இளையராஜாவுக்கும் பாக்கியராஜுக்கும் நடந்த கருத்து வேறுபாடுனால என்ன பண்ணாங்கன்னா, வாலியை போட்டு ஒரு சில படங்கள்லாம் பாட்டுறது கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாலியை பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வரைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்ட இசையமைப்பாளர்கள் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த சீனை சொன்னால் போதும் டக்குன்னு அதுக்கு ஒரு பல்லவி போட்டு ரெடி பண்ணி வரான். இப்படி இருக்கிற நேரத்தில் பாக்கியராஜ் கிட்ட மட்டும் வாலிக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன நடக்குமா. அதாவது வாலி பல்லவி எழுதி கொடுத்தாருன்னு பாக்கியராஜ் வாங்கி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அடா என்னங்க எவ்வளோ நேரம் ஆகுது, சீக்கிரம் பாருங்க, நான் அடுத்த பாட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு வாலிப கவிஞர் வாலி கேட்பாராம். உடனே பாக்கியராஜ் கொஞ்சம் பொருங்க அப்படிங்கிற மாதிரி சைகையில் காட்டுவாராம். இப்படி இருக்கும்போது நம்ம கவிஞர் வாலி சொல்லுவாராம், இருங்க நீங்கள் படிச்சுட்டு நான் அந்த திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாராம். சில நேரத்தில் கோபமாக கூட சொல்லியிருக்காராம். இப்படி அதிக நேரம் எடுத்துகிட்டு இருக்கிற நம்ம பாக்கியராஜ் கிட்ட ஒரு தடவை கோவப்பட்டு வெளியே போக ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம பாக்கியராஜ் உடனே ஹார்மோனியம் பெட்டி எடுத்து ஒரு மியூசிக்கை போட்டு அந்த பாட்டுக்கான ஒரு இசையை எடுத்து கொடுத்தாராம். அடடா நம்ம இவர் என்னமோ நினச்சோம், பாட்டை பார்த்துக்கிட்டே இருந்தார், அந்த வரிகளை பார்த்தாரு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு டியூனை போட்டாரப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நம்ம பாக்கியராஜா பாராட்டிட்டு வந்திருக்கிறாரு நம்ம வாலிப கவிஞர் வாலி.